ஹலோ மக்களே, வெல்கம் டு சிம்பிள் சர்வைவர் யூடியூப் சேனல். இன்றைக்கி சுவையான கருவாட்டு குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்களா? அதுக்கு 2 தக்காளியை எடுத்து கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பாத்திரம் வச்சு அந்த பாத்திரம் சூடானதும் அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு நல்லெண்ணெய் பிடிக்கும்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், குழம்பு இன்னும் வாசனையாக இருக்கும். அந்த எண்ணெய் காஞ்சதும் அதில் கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஒரு 10 பல்லுக்கு பூண்டு, அப்புறம் நம்ம 2 கைப்பிடிக்கு நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், நறுக்கினதுக்கப்புறம் 2 கைப்பிடி வரணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கினதுக்கு அப்புறமா அதில் நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்க 2 தக்காளியும் சேர்த்து அதை நல்லா கிளறி அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா அதில் 1 ஸ்பூன் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இது வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்க ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் இருக்க புளியை இதில் ஊற்றிடலாம். இப்படி புளி தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி கொதிக்க வச்சிடலாம். அது நல்லா கொதித்து பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாவை எடுத்து இப்படி உடச்சி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கீறி போட்டாலும் சரி, இதை வாசனைக்கு தான் சேர்க்குறோம். அதுக்கப்புறம் நம்ம சுத்தம் செஞ்சு வச்சுருக்க சால கருவாடை அதிலேயே போட்டு கொதிக்க வச்சிடலாம். நம்ம கருவாட்டை சேர்த்ததுக்கப்புறம் அது ரொம்ப போட்டு கிளறாமல் மேலாக்க கிளறி விட்டு 5 நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சு எடுத்தோம்னா சூப்பராக சுவையான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடும். இந்த கருவாட்டு குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இதை மறக்காமல் ட்ரை பண்ணி எப்படி வந்திருந்துங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சிம்பிள் சர்வைவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ, பாய்.